ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பெரும்பாலான நாகரிகங்கள் நாட்களை எண்ணக் கற்றுக் கொண்டிருந்தபோது ஒரு பண்டைய மக்கள் இருந்தனர். அவர்கள் நேரத்தை அளவிடவில்லை, அவர்கள் அதில் தேர்ச்சி பெற்றனர். அவர்கள் நட்சத்திரங்களை பார்த்தார்கள், சூரியனை படித்தார்கள், பூமியின் சுழற்சிகளை கணக்கிட்டார்கள். அவர்களின் புத்திசாலித்தனமான மனங்களிலிருந்து உலகம் இதுவரை அறிந்திராத மிகவும் மேம்பட்ட மர்மமான நேரக்கட்டுப்பாட்டு அமைப்புகளில் ஒன்று வந்தது. மாயன் நாட்காட்டி. மாயா நாகரிகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செழித்து வளர்ந்தது. இப்போது நாம் மெக்சிகோ, குவாத்தமாலா, பெலிஸ், ஹோண்டுராஸ் மற்றும் எல் சால்வடார் என்று அழைக்கும் பகுதிகளில். அவர்கள் கட்டிடக் கலைஞர்கள், கணிதவியலாளர்கள், வானியலாளர்கள். நேரம், இடம் மற்றும் பிரபஞ்சம் பற்றிய அவர்களின் அறிவு அசாதாரணமானது. அவர்களின் மிகப்பெரிய சாதனையா, தேதிகளை குறிப்பதை விட அதிகமாகச் செய்த நாட்காட்டி. அது மனித வாழ்க்கையையும் இயற்கையையும் பிரபஞ்சத்தின் தாளத்தையும் இணைத்தது. இன்று நாம் பயன்படுத்தும் எளிய 12 மாத நாட்காட்டியைப் போலல்லாமல் மாயன்கள் ஒன்றை அல்ல, ஆனால் 3 சிக்கலான நாட்காட்டிகளை பயன்படுத்தினர். ஒன்றாக வேலை செய்தனர், ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்துடன், ஒவ்வொன்றும் அதன் மர்மத்துடன். முதலாவது சோல்கின் புனித நாட்காட்டி. 260 நாள் சுழற்சி, 20 நாள் பெயர்களை 13 எண்களுடன் இணைத்தது. இது நேரத்தை கண்காணிப்பது மட்டுமல்ல, சடங்குகள், ஆன்மீக விழாக்கள், விதிக்கான வழிகாட்டியாகவும் இருந்தது. இந்த நாட்காட்டியில் உங்கள் பிறந்த தேதி உங்கள் வாழ்க்கை பாதையை வெளிப்படுத்தும் என்று மாயன்கள் நம்பினர். இரண்டாவது ஹாப் சூரிய நாட்காட்டி. 365 நாட்களுடன் சூரியனைச் சுற்றி பூமியின் பயணத்தை பிரதிபலிக்கிறது. 18 மாதங்கள், ஒவ்வொன்றும் 20 நாட்களுடன் நமக்கு 360 நாட்களை கொடுக்கிறது. ஆனால் காணாமல் போன 5 பற்றி என்ன? மாயர்கள் அவற்றை வேப் என்று அழைத்தனர். 5 கூடுதல் நாட்கள் ஆபத்தானது என்று நம்பப்பட்டது, சபிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் மக்கள் வேலை, கொண்டாட்டங்கள் அல்லது பயணத்தை தவிர்த்தனர். ஹாப் விவசாயிகளுக்கு வழிகாட்டினார், பருவங்களை முன்னறிவித்தார். மாயாக்கள் எப்போது நடவு செய்ய வேண்டும், எப்போது அறுவடை செய்ய வேண்டும், புயல்கள் அல்லது வறட்சிக்கு எப்போது தயாராக வேண்டும் என்பதை புரிந்துகொள்வதை உறுதி செய்தார். ஆனால் மிகவும் கவர்ச்சிகரமானது நீண்ட எண்ணிக்கை நாட்காட்டி. இது வெறும் நாட்கள் அல்லது மாதங்கள் அல்ல, அது முழு யுகங்களையும், அண்ட சுழற்சிகளையும், உலக வரலாற்றையும் கண்காணித்தது. நீண்ட எண்ணிக்கையின் திறவுகோல் பக்துன். 1,44,000 நாட்கள் நீடிக்கும், கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள். இதன் மூலம் மாயாக்கள் சிறந்த நிகழ்வுகளை பதிவு செய்தனர், படைப்பின் யுகங்கள் மற்றும் உலகங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் குறித்தனர். இங்கேதான் 2012 இன் மர்மம் தொடங்குகிறது. நவீன காலத்தில் மாயன் நாட்காட்டி உலக முடிவை முன்னறிவித்தது. இறுதி நாள் டிசம்பர் 21, 2012. 13வது பக்தூன் முடிவடையும் போது. ஆனால் உண்மை வித்தியாசமானது. மாயாக்களுக்கு ஒரு சுழற்சியின் முடிவு ஒருபோதும் அழிவு அல்ல, ஆனால் மறுபிறப்பு. புத்தாண்டு ஈவ் போல ஒரு யுகம் முடிகிறது, மற்றொன்று தொடங்குகிறது. ஒரு அண்ட மறுசீரமைப்பு, பேரழிவு அல்ல. மாயாக்கள் கணித மேதைகள், பூஜ்ஜியத்தை பயன்படுத்திய முதல் நபர்களில். அவர்கள் கிரகணங்களை கண்காணித்தனர், சந்திர கட்டங்கள் மற்றும் வீனஸின் இயக்கத்தை நம்ப முடியாத துல்லியத்துடன். அவர்களின் கோயில்கள், பிரமிடுகள், அவர்களின் நகரங்கள் கூட வான நிகழ்வுகளுடன் சீரமைக்கப்பட்டன. நட்சத்திரங்களின் நடனத்தை அவர்கள் புரிந்து கொண்டதை நிரூபிக்கின்றன. பெரும்பாலான பண்டைய கலாச்சாரங்களை விட சிறந்தது. இன்று குவாத்தமாலாவின் தொலைதூர பகுதிகளில் மாயாக்களின் சில சந்ததியினர் இன்னும் இந்த பண்டைய நாட்காட்டிகளை பின்பற்றுகிறார்கள். அறிவியல், ஆன்மீகம் மற்றும் அண்ட விழிப்புணர்வு ஆகியவற்றின் மரபை மதிக்கிறார்கள். மாயன் நாட்காட்டி எண்களை விட அதிகம். அது ஒரு நாகரிகத்தின் குரல், நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த நேரம் நேரியல் அல்ல, இது ஒரு சுழற்சி, ஒரு தாளம், இடையே ஒரு முடிவில்லா பயணம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மிகவும் முன்னேறிய, மிகவும் மர்மமான ஒரு அமைப்பு. இன்றும் கூட அது தொடர்ந்து ஆச்சரியத்தை தூண்டுகிறது, மேலும் காலத்தின் இரகசியங்களை திறக்கிறது.